அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, இவங்களை யாரு வர சொன்னது? கேஸ போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்துருக்காங்க. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிருங்கன்னு. போத சொல்றாங்க, நாங்க சண்டை போட வரல, ராகினிய பார்க்க வந்திருக்கோம். உறவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களேம்மா, நீ இப்ப கோவமா இருப்பன்னு தெரியும் ராகினி. சரஸ்வதிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், நாளைக்கு வளகாப்புக்கு நீ வரணும் ராகினி. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, இந்த விசேஷத்துக்கு வர வச்சு உன்னை குழப்ப பாக்குறாங்க ராகினி. தமிழ் சொல்றாரு, நடந்த பிரச்சனையெல்லாம் விட்டுரு, சரஸ்வதி வளகாப்புக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் உறவே வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு ராகினி சொல்றாங்க. நடந்ததெல்லாம் தமிழ் சரஸ்வதி கிட்ட சொல்றாங்க. தமிழும் கோதையும் சரஸ்வதியோட அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, பாட்டியும் இருக்காங்க. சரஸ்வதியோட அப்பா சொல்றாங்க, சரஸ்வதிக்கு வருத்தமா தான் இருக்கும் என் மேல, சின்ன வயசுல இருந்து திட்டி திட்டியே வளர்த்துட்டேன். ஆமா, சரஸ்வதிக்கு டெலிவரி எப்ப வேணாலும் நடக்கலாமாமா, வளகாப்பு பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல மாமா, அதான் இப்பவே வச்சிடலான்னு பாக்குறோம். பாட்டி சொல்றாங்க, 9வது மாசம் பண்ண என்ன, இப்ப பண்ணுனா என்ன, கோயில்ல பண்ணனான்னு இருக்கோம் மாமா, வந்துருங்க. எங்க பொண்ணு வளகாப்புக்கு நாங்க வராம இருப்போம் மாமாப்புல. கோதை சொல்றாங்க, வளகாப்புக்கு அப்புறமும் நாங்களே சரஸ்வதியை பாத்துக்கிறோமே, எங்களுக்காண்டி நிறைய பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. தமிழும் சொல்றாரு, நாங்க பாத்துக்கிறோன்னு. அதுக்கு சரஸ்வதி அப்பா சொல்றாங்க, சரி மாப்பிள்ளன்னு. பாட்டி சொல்றாங்க, இந்த பிரசவத்தை நீங்க பாத்துக்கோங்க, அடுத்த பிரசவத்தை எங்க வீட்டுல வச்சு நாங்க பாத்துக்கிறோம், சரியா மாப்பிள்ள? சரி பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டு வர்றோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரஸ்வதிக்கு வளகாப்பான், அதனால தமிழோட அம்மா வந்தாங்க இங்க அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. ராகினி, நீ என்ன சொன்ன? என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. இல்ல ராகினி, நம்ம போகணும், இப்ப வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம எப்படி போகாம இருக்க முடியும்? ராகினி சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அவங்க உங்களை இன்சல்ட் பண்றாங்களே, உங்க நல்ல மனசு அவங்களுக்கு புரியல, உங்களுக்காண்டி நான் வர்றேன், நம்ம 2 பேரும் போகலாம். அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, ராகினி அந்த குடும்ப உறவே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயே சேர்த்து வச்சிருவ போல இருக்கே அர்ஜுன அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு காரணமாதாம்மா அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. இன்று இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. நாளை சந்திக்கலாம்.